இது கொடுத்த பில்டப்புக்கு இன்றைக்கி எதுவும் இல்லாமல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஐ நோ. ஆனால் இருக்குது. இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரோஜா இதழ், அதுக்கப்புறம் சங்குப்பூ, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பப்பாயா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே நான் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுட்டேன் குறக்குறன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாசிப்பயிறு, கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இதுவும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறக்குறன்னு அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் ரெண்டையுமே மிக்ஸு பண்ணி நல்லா குறக்குறன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக சந்தன பவுடர் இருக்குல்ல, அதுவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா முல்தானி மட்டி போட்டுக்கோங்க, இது ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் எப்பப்போ வேணுமோ அதை நான் ஒரு பாக்ஸில் போட்டு இது பண்ணிக்கிட்டேன். எனக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்ல. கொஞ்சமாக இந்த பவுடர் கொஞ்சம் தயிரும் போட்டு ஃபேஸில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன சீக்ரெட்னா, இந்த ரோஜா வந்து என்னவன் எனக்காக கொடுத்த ஒரு ரோஸ். அதை வந்து அவங்க சும்மா ஒரு பார்த்தாலே நம்ம அழகாயிருவோம். இதில் அவங்க கொடுத்த ரோஸ் ஸ்பெஷல் தானே, அப்போ இன்னும் நான் அழகாக தெரியுறேன்ல, அதனால தான். அதுதான் சீக்ரெட்.